இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய தடையை விளக்கக்கூடிய ஒரு பரிகார முறையை தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படின்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். பணம் இருந்தும் ஆனா வீடு கட்ட முடியாத ஒரு சூழலா இருக்கும். ஏன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கான பொருட்கள் நம்ம வாங்குவோம். அதோட விலைகள் என்ன ஏதுன்றத நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம கணக்கை மீறி அதிகமான தொகையா இருக்கும். அதனால ஒரு காரணத்தோட நம்ம கொஞ்சம் வீடு கட்டுறது பின்வாங்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். மீண்டும் பணம் வந்து நம்மகிட்ட இருந்து செலவாயிடும். வேற ஒருத்தர்ட்ட யாரும் குடுத்து வைக்கலாம்னு சொல்லி குடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களோட பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு குடுத்து வச்ச பணத்த நம்பிக்கையா குடுத்த ஆட்கள் வந்து உங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணி நம்மளே இழுக்க அடிப்பாங்க. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தடை விஷயங்கள் ஏற்படும். மேற்கொண்டு எல்லாமே தயார் நிலையில இருந்து அப்பயே நம்ம வீடு கட்ட முடியாம ஒரு சூழல் ஏற்படும். வேலையாட்கள் வந்து கை குடுப்பாங்க. சரியா? வேலையாட்கள் வந்து இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டுன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆள் கிடைக்கலன்னு சொல்லி எதனா ஒரு தடையாகப்பட்டது ஏற்பட்டுரும். வீடு வந்து கட்ட முடியாத நிலையானது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஜாதகருக்கு 4வது இடத்தில் கேது பகவான் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளாகப்பட்டது நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கடுமையான முயற்சிக்கு பிறகுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிறுக வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஒரேடியா நம்ம கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். ஏதான ஒரு தடையாகப்பட்டது, ஏதான ஒரு இடைஞ்சலாகப்பட்டது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த கேது பகவானுடைய பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு சின்ன பரிகார முறையை நம்ம தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். கேது பகவானோட இந்த பலத்தை வந்து கொஞ்சம் நம்ம 4வது பாவகத்தில் இருந்தால் இந்த மாதிரி தொந்தரவாகப்பட்டது நடக்கும். அந்த பலத்தை வந்து குறைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன பரிகாரமாக தான் இது நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பெரிய ஒரு விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. செம்பரி ஆடு மேய்ப்பாங்க பார்த்தீங்களா? ஆடு வச்சிருப்பாங்களே, செம்பரி ஆடு மேய்க்கக்கூடியவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்க எந்த இடத்துல குறிப்பிட்டு வீடு கட்டுறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு 15 நாட்களுக்கோ அல்லது 10 நாட்களுக்கோ அந்த செம்பரி ஆடு மேய்க்கக்கூடிய நபர்கிட்ட போய் அவங்களோட ஆட்களை கூப்பிட்டு வந்து உங்களுடைய இடத்துல பட்டி போட சொல்லுங்க. அதாவது ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஆட்டு மந்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து சின்னதாக ஆட்டுக்கு ஒரு கொட்டாயை வந்து போட்டு அங்கே ஒரு 10 நாளோ 15 நாளோ உங்களோட அந்த ஆட்டை வந்து கொஞ்சம் உங்களோட இடத்துல பட்டி போட சொல்லுங்க. அதாவது மந்தையை கட்ட சொல்லுங்க. ஆட்டு மந்தையை கூட்டது, செம்பரி ஆட்டு மந்தையை கூட்டது கட்ட சொல்லுங்க. நீங்கள் வீடு கட்டக்கூடிய இடத்துல கட்ட சொல்லிட்டு அவங்க அந்த நாள் முடிஞ்சு போகிற டைமில் அவங்களுக்கு ஒரு உடுத்திக்கிறதுக்கான ஆடை, ஒரு வேஷ்டியோ அல்லது துண்டோ ஏதான ஒரு ஆடையை வந்து எடுத்து கொடுத்து அவங்களுக்கான காணிக்கை உங்களால் முடிஞ்சது ஒரு 500ஓ 1000மோ உங்களோட சக்திக்கு முடிஞ்சது அந்த மாதிரி அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து நல்ல மாதிரி நீங்கள் வெளியே அனுப்பி விடுங்க அவங்கள. சரிங்களா? அந்த மாதிரி நல்ல மாதிரி வெளியே அனுப்பி விட்டீங்கன்னாக்க அவங்க போய் ஒரு அந்த மாதிரி ஆட்டு மந்தை போட்டு ஆட்டுப்பட்டி போட்டு அவங்க வெளியே கிளம்புன ஒரு 2 மாதங்கள்லையோ அல்லது 1 மாதங்களையோ இல்லை 2 வாரங்கள்லையோ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான தடைகள் ஆகப்பட்டது விலகி நீங்கள் நல்ல மாதிரி வீடு கட்டுறதுக்கான ஆயுத பணிகளாகப்பட்டது தடையின்றி சுலபமாக நடக்கும். இது வந்து கேது பகவானோட பலத்தை குறைச்சி அவரோட வீரியத்தை குறைச்சி நம்மளுக்கு கெடுபலன்கள் செய்யக்கூடிய கேதுவை நற்பலன்கள் செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சம பரிகார முறையாகும் இது. இதை வந்து பயன்படுத்தி பாருங்க, நல்லதே நடக்கும். தடையின்றி நீங்கள் வீடு கட்டி முன்னேறதுக்கான வழிகள் நடக்கும். இந்த பரிகாரத்தை பண்ணாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்டி இது பண்ணாலும் செஞ்சாலும் உங்களோட ஜாதகத்தை போய் கடிச்சு பாருங்க, ஜாதகத்தை கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் 4ஆம் இடத்தில் கேது இருக்காருன்னா இந்த பரிகாரத்தை வந்து பண்ணுங்க. அப்படி இருக்காருன்னு தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணாமல் பண்ணீங்கன்னாக்க வீடு கட்டி நீங்கள் குடி போனாலும் சும்மா உங்களுக்கு வந்து அதாவது மனமாகப்பட்டது நிம்மதி இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய விடாமல் ஒரு தொந்தரவாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து யாரும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இடர்படியாக இருக்கும். ஜன்மத்திலேயே வந்து 4வது இடத்தில் கேது இருந்தால் நீங்கள் ஜென்ம ஜாதகத்திலேயே 4வது இடத்தில் கேது இருந்தால் இந்த மாதிரி பரிகாரத்தை வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான விஷயங்களாகப்பட்டது சரியாயிடும். அடுத்து தடையின்றி வீடு கட்டுறதுக்கான இன்னொரு ஒரு பரிகார முறை, அதாவது வாடகை வீட்டில் இருப்பாங்க இல்லையா, வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் விரைவில் சொந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு பரிகார முறையை பதிவிட போகிறேன்.
ஒரு வீடு வந்து சொந்தமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்கும் என்ன நம்ம பரிகாரம் பண்ணலான்றத அடுத்த வீடியோவில் பதிவிட போகிறேன். அதையும் தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஆனால் இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.